கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. இங்கே ஜெபத்தின் வகைகளை குறித்து பார்க்கிறோம். எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி இதே யாக்கோபுல சொல்றாரு. விசுவாசமுள்ள ஜெபம் வினையால் இரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கு சொல்லி ஊக்கமாய் நாம ஜெபிக்கணும். அடுத்தது கருத்தாய் ஜெபிக்கணும். அநேகருடைய ஜெபத்துல கருத்து இருக்காது. வல 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 வலன்னு சோதரம் 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 சொல்லிட்டு சொன்ன வார்த்தைகளையே மறுபடியும் 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 சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது கருத்து இருக்கணும். இங்க எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்ம போல இஷ்டவாளி, நம்ம போல அவர் வளர்ந்தார். அதுதான் கருத்தா ஜெபம் பண்றார். மழை பெய்யாதபடிக்கு 3 வருஷம் 6 மாசம் மழையே பெய்யல. மழை பெய்யாததுக்கு காரணம் எலியா கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினார், கருத்தாய் ஜெபித்தார். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் அப்படி ஜெபத்துல கருத்து இருக்கணும். கருத்தாய் ஜெபிக்கணும். கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறும். அதான் பவுலடியார் சொல்றாரு. பவுலடியார் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 14:15 சொல்றாரு, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாருங்க, கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு பாடுவேன் சொல்ல. அது கருத்தோட நம்ம விண்ணப்பம் பண்ணணும். இல்லைன்னா அந்த விண்ணப்பம் பலனற்றதாய் போயிடும். ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் நாம் கருத்தாய் ஜெபிக்காவிட்டாலும் கூட இந்த வார்த்தை கேட்கிற இந்த நாள் முதற்கொண்டு நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியை ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் செயல்பட கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே இருக்கிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.